ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜேஎல் ஃபேமிலி. இந்த சேனலில் அதிகமான வீடியோஸ் வரும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கான ஆளில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கார்லிக் கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, புளித்தண்ணி, தக்காளி, தேங்காய். இத்தனை பொருட்களும் நமக்கு தேவை மக்களே. இப்போ நம்ம கடாயை எடுத்து வச்சு ஆயிலை ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எப்படினாலும் நமக்கு ஒரு 30 நாள் தேவைப்படும். இது கூடயே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பூண்டு குழம்பு மாதத்துக்கு 2 தடவையாவது வச்சு சாப்பிடுங்க. இது உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெலிவரி ஆன டயத்துல எல்லாம் இது எங்கள் வீட்டில் மருந்து குழம்புன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம இந்த பாருங்கள், நம்ம இந்த பவுடர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. கொரியாண்டர் பவுடர், கறி பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அதுதான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது வெங்காயமும் பூண்டும் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு அது நல்லா வதங்கணும். அது வதங்குறதுக்காக நல்லா கிளறி கொடுத்துருங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள். ஃபயர் அதிகமாக வச்சு பண்ணிடாதீங்க. அப்படியே ஒரு தொக்கு பதத்துக்கு வருங்க. அதை நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்போ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த தக்காளியை கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்க போகிறோம். அதுக்குள்ளே பூண்டு வெங்காயமும் வதங்கியிருக்கோம். அதுங்களோட இந்த பொடியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறிட்டு இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரவே அப்படி கழுவி அதில் உள்ள தண்ணி மட்டும் ஒரு 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது. சேர்க்காமல் பண்ணணும். ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுடு சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைக்க போயிடலாம். தேங்காய் அரைச்சி அதை ஆட் பண்ணி கொதித்து வற்றி வரட்டும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நானியும் மக்களே.